நண்பர்களுக்கு வணக்கம். நம் எல்லோருக்கும் ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கின்றார் ப. சிதம்பரம். நாம் அனைவரும் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். எதனால் நன்கு படித்த இந்தியர்கள் கூட பயங்கரவாதிகளாக மாறுகின்றார்கள் என்கின்ற கேள்வியை நாம் அனைவரும் அரசாங்கம் உட்பட கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் தெளிவு பிறக்கும் என்கிறார் அவர். டெல்லியிலே நடந்த தீவிரவாத பயங்கரவாத செயலுக்கு பிறகு அவர் இவ்வாறு நம் எல்லோருக்கும் அறிவுறுத்தி இருக்கின்றார். காரணம் என்ன? டெல்லி குண்டுவெடிப்பிலே அந்த மிக பயங்கரவாத செயலிலே அறிவுள்ள, உழைக்கும் திறமை உள்ள படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், அதுவும் மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வெறி தாக்குதலிலே, பயங்கரவாத செயலிலே ஈடுபட்டார்கள். அதை முன்னிட்டுத்தான் ப. சிதம்பரம் அவர்கள் இவ்வாறு பேசியிருக்கின்றார், தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். சிறிது யோசித்தால் கூட இவர் முழு உண்மையை மறைத்து திரிபுவாதம் செய்திருக்கின்றார் என்பது புரியும். அடிப்படையிலே அவர் சொல்வது சரிதானே, அதிலே என்ன தவறு இருக்கின்றது என்று உங்களே சிலர் நினைக்கலாம். அவர் கூறியதை நன்றாக மீண்டும் எண்ணி பாருங்கள். அவர் கூறுகின்றார், படித்த இளைஞர்களாக இருக்கின்ற இந்தியர்கள் மிக மிக அதிகமாக தன்னுடைய வசதிக்கு ஏற்றாற்போல இந்த காங்கிரஸ் கட்சியின் கேவலமான ஓட்டு வங்கி அரசியலுக்காக இப்படி பொது குணப்படுத்தி பேசியிருக்கின்றார் ப. சிதம்பரம். இது மிக தவறான செயல். விளக்கிவிடுகின்றேன். சில இஸ்லாமியர்கள் செய்கின்ற காரியத்தை பொது குணப்படுத்தி இஸ்லாமியர்கள் இப்படித்தான் என்று சொல்வதே பெரிய தவறு. இவரோ இன்னும் ஒருபடி மேலே சென்று அந்த குற்றத்தை அல்லது அதற்கான காரணத்தை, அப்படிப்பட்ட பெரும் குற்றம் நிகழ்வதற்கான காரணத்தை ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தின் மீதே சுமத்துகின்றார். அதீதமான பொதுகுணப்படுத்தும் தன்மை இது. உண்மையாக கேட்டிருக்க வேண்டும் என்றால் சில இஸ்லாமியர்கள் ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் கூறியதோ வேறு விதமாக. நன்கு படித்த இந்தியர்கள் கூட பயங்கரவாத செயல்களிலே ஈடுபடுகின்றார்கள் என்கின்ற பாணியிலே அவர் பேசியிருக்கின்றார். அதாவது இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ப. சிதம்பரம் உட்பட எப்பொழுது சௌரியமோ அப்பொழுது இஸ்லாமியர்கள், எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது இந்துக்கள், எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது இந்தியர்கள், இப்படி மாற்றி மாற்றி உருட்டி கொண்டிருப்பது தான் இவர்களின் வேலை. உண்மையில் நடந்தது என்ன? சில இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடும்பாதக செயலை செய்திருக்கின்றார்கள். அதுவும் படித்த சில இஸ்லாமியர்கள், மருத்துவர்கள். கவனிக்கவும், சில இஸ்லாமியர்கள் என்று நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இஸ்லாமியர்கள் என்று பொதுப்படையாக ஓர் இனத்தையே, ஒரு மதத்தினரையே நான் குறிப்பிடவில்லை. சரி, இதற்கு அடிப்படை காரணம் என்ன? பெரிதாக ஆராய்ச்சி எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படை வாதம், தன்னுடைய மதமே உயர்ந்தது, மீதமுள்ள அனைவரும் காஃபிர்கள், அவர்களையெல்லாம் கொன்று குவித்தால் சொர்க்கம் கிடைக்கும், அப்படி கொன்று குவிப்பது இறைவனுக்காக நாம் செய்கின்ற நற்செயல் என்று எல்லாம் சில இஸ்லாமியர்கள் நினைப்பது. அவ்வாறு நினைத்து அதற்கேற்ப செயல்படும்படி அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருப்பது, இதுதான் முக்கியமான காரணம், அடிப்படை காரணம். எல்லா இஸ்லாமியர்களுமே இப்படி இல்லை என்பதை நாம் முழு மனத்தோடு ஏற்றுக்கொள்கின்றோம். மூளைச்சலவை செய்யப்பட்டு இருப்பவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட கொடும்பாதக செயல்களிலே இறங்குகின்றார்கள். எல்லா இஸ்லாமியர்களுமே பயங்கரவாதிகள் இல்லை என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் அதிலே கூட டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை கூறினார், எல்லா இஸ்லாமியர்களும் பயங்கரவாதிகள் இல்லை, உண்மைதான், ஆனால் எல்லா பயங்கரவாதிகளும் இஸ்லாமியர்கள் என்று அவர் ஒரு முறை பேசினார். இந்த கருத்திலே எனக்கு 100% உடன்பாடு இல்லை. அது பொதுவான ஒரு உண்மையாக எடுத்துக்கொள்ளலாம், பெருமளவில் உண்மை என்று தான் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அதற்கு மாறாக, இப்படி சில இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செய்வதற்கு மாறாக மற்ற மதத்தை சார்ந்த தீவிரமான எண்ணம் கொண்டவர்கள் கூட சில சமயங்களிலே இப்படிப்பட்ட கொடிய நாசகார வேலைகளிலே ஈடுபட்டு விடலாம். கேட்டால் தற்காப்பு, எதிர்வினை என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனாலும் மற்ற மதத்தினரிடையேயும் இப்படிப்பட்ட பயங்கரவாத சிந்தனைகளும் செயல்களும் சிறிதாவது இருக்கின்றன என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை நம் முன்னே வைத்திருக்கின்றார் ப. சிதம்பரம் அவர்கள். அது என்னவென்றால், பயங்கரவாதம் வெளிநாடுகளிலே உற்பத்தியாகி இந்தியாவுக்கு அனுப்பப்படுகின்றது என்று மட்டுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. நமது நாட்டிலேயும் நமது நாட்டை சார்ந்தவர்களே அவ்வப்போது முளைத்து கிளம்புகின்றார்கள், வளர்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக பயங்கரவாதிகளை
இந்தியாவிற்குள்ளே ஊடுருவிய பயங்கரவாதிகள் என்றும் உள்நாட்டு பயங்கரவாதிகள் என்றும் இரண்டு விதமாக அவர் பிரிக்கின்றார். எதற்கெடுத்தாலும் பிற நாடுகளே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காமல் உள்நாட்டு பயங்கரவாதிகளையும் நாம் கண்காணிக்க வேண்டும் என்பது அவர் கருத்தாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் அதிலே தவறு இல்லை. உள்நாட்டு பயங்கரவாதிகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் அவர்களை சில இஸ்லாமியர்கள், உள்நாட்டிலே நமது நாட்டு குடிமக்களாக இருக்கின்ற சில இஸ்லாமியர்கள் என்று கூறாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியர்கள் என்று அவர் பொதுகுணப்படுத்துவதைத்தான் நாம் எதிர்க்கின்றோம். அதுவும் ஓட்டு வங்கி அரசியலுக்காக. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மதம் சம்பந்தப்பட்ட அடிப்படைவாத உணர்வுதான் இப்படிப்பட்ட செயல்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்று கூறினேன். அதுதான் அடிப்படை காரணம் என்றால் வேறு காரணங்களும் இருக்கின்றனவா என்று கேட்டால் ஆமாம் இருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக சிதம்பரம் அவர்கள் பேசியிருப்பதையே கூட, அந்த பேசியிருக்கின்ற முறையை கூட ஒரு காரணம் என்று சொல்லலாம். அதாவது சில தீவிரவாத எண்ணம் கொண்ட இஸ்லாமியர்கள் என்று சொல்லாமல் இந்தியர்கள் என்று ஒட்டுமொத்தமாக பொது குணப்படுத்துவது, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு பேச்சு ஆழ்ந்த தீவிரவாத எண்ணம் கொண்ட மக்களின் பெரும் குற்ற செயல்களை சிறிது மென்மைப்படுத்தத்தான் உதவும். அப்படி மென்மைப்படுத்துவது அவர்களை மேலும் ஊக்குவிக்கும். அது எல்லாம் போதாது என்று பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் நன்கு விசாரிக்கப்பட்டு நீதிமன்றங்களாலே குற்றவாளிகள் என்று தீர்ப்பும் அளிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுவது, இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம். இப்படிப்பட்ட வாக்கு வங்கி அரசியலை நடத்தி கொண்டிருந்தால் பயங்கரவாதிகள் மேலும் வலிமை பெறுவார்கள். நம்மை யாரும் பிடிக்கப் போவதில்லை. அப்படியே பிடித்தாலும் அதற்கு தண்டனை அளிப்பதற்கு பல வருடங்கள் ஆகும். அப்படியே தண்டனை அளித்தாலும் தண்டனை காலம் முழுவதையும் சிறையிலேயே கழிக்க வேண்டும் என்பது கூட இல்லை என்றெல்லாம் அவர்கள் நினைப்பார்கள். அதனால் பயங்கரவாதம் மேலும் வலிமை பெறும். எனவே திரு சிதம்பரம் அவர்களை பார்த்து உங்களை போன்ற கட்சிகளுடைய, காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளுடைய வாக்கு வங்கி அரசியலும் ஒரு முக்கியமான காரணம் இல்லையா சிதம்பரம் அவர்களே என்று தான் கேட்க வேண்டி இருக்கின்றது. எல்லோரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரை செய்கின்றீர்களே, நீங்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் உங்களை நீங்களே முதலிலே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள், சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், திருந்துங்கள். அதன் பிறகு எல்லோருமே தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யலாம். இல்லையென்றால் டெவில் கோட்டிங் த ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்வார்களே, அப்படி சாத்தான் வேதம் ஓதுகின்ற செயலாகத்தான் இது பார்க்கப்படும். அப்படித்தான் பார்க்கப்பட வேண்டும். இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தாமல் அவர்கள் உண்மையிலேயே முன்னேறுவதற்கு உங்களால் முடிந்தவரை பாடுபடுங்கள். அல்லது அப்படி பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பாஜக என்கின்ற கட்சிக்கு உங்கள் ஒத்துழைப்பை கொடுங்கள். அது போதும். உங்களுடைய அறிவுரைகளை எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.